योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम कुमार, योगी राम सूरत कुमार, योगी श्री रामा जय रामा, जय 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 जय रामा। हरे राम 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 हरे हरे, हरे राम हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा. அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே, இன்றைக்கி வந்திருக்கின்ற அவ்வளவரும் ஐவர் பஞ்சபாண்டவர் அவர் கூட இருக்கக்கூடிய அவ்வளவு ஒத்துழைப்பு பண்ண ராமாயணமாகவும் சரி, அதே போல் பாகவதமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி உள்ள ஒரு உயிர் தோழர்கள் வந்திருக்காங்க. ஏன்னா இது ஒரு பெரிய அற்புதம் என்னென்னா, ராமர் கோயில் அங்கே அயோத்தியில் கும்பாபிஷேகம் ஆகுது. அந்த டைமில் ஒரு சன்னியாசி வரார். சன்னியாசி சின்ன வயசு, இந்த வடநாட்டில் துணி போட்டுப்பாங்க இல்லையா, இங்கென்னா நம்ம வேஷ்டி அதே மாதிரி மாபராப்பெல்லாம் கட்டிகிட்டு வந்து அந்த குப்பைக்குள்ளே இருக்கார். ஒன்றும் தேடி தான் வந்திருக்கேன், கொண்டு வந்திருக்கேன். அங்கே கும்பாபிஷேகம் நடக்க போகுது, நாங்கள் கொண்டு சொல்லி உத்தரவு சொல்லி அந்த புனிதமான அந்த வில்லுக்குள்ள இது நீங்கள் எல்லோரும் தொட்டு பார்த்தது முதல் நீங்கள் தான். இந்த பாக்கியம் உங்களுக்கு தான். ஆமாம், அதை நாங்கள் உங்களுடைய உணர்வு, நீங்கள் வந்தது, நம்ம தொடர்பு எல்லாம் பற்றி இதெல்லாம் கிருஷ்ணன் கோயிலெலாம் கட்டினாங்க, எல்லாம் சேர்ந்து கட்டி அந்த கும்பாபிஷேகத்திலையும் நமக்கும் அடியனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து, என்ன எல்லாருடைய சத்சங்கம், எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும். அது பிரசாதம் கொடுக்கக்கூடிய எவ்வளவோ மகாத்மாக்கள் ஞானிகள் வந்தாலும் காணிமடம் மந்திராலயத்தில் உள்ள அடியனுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தது என்றைக்கும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான மாமனிதர்கள், பெரிய தொழிலதிபர்கள், தொழில் செய்துட்ருக்காங்க. இப்போ இன்னும் வரணும், லட்சுமி கடாட்சம் குபேர சம்பத்து அவங்களுக்கு அதிகமாக வரணும், வந்தால் எதையும் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியாத்மாக்கள் அவங்க காணிமடத்துக்கு வந்தது, அவங்களுக்கு இதனுடைய உணர்வு, பகவான் அவருடைய பிரசன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதில் திருக்குறிச்சி ராமச்சந்திரன் அன்பில் சிறந்தீர், இங்கு வருகை இருந்திருக்கின்ற அத்திர நல்லுள்ளங்களுக்கும், கோவில் தலைவர்களுக்கும், செக்ரட்டரிக்கும், இன்னும் சொல்ல போனால் குருநாதன் என்னுடைய ஒரு இலக்கிய செல்வர் குமரியரந்தனோடு நான் கட்சி தொடங்கின காலத்தில் இருந்து இவர் தக்கலையில் எனக்கு என்னுடைய குரு அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார். அப்போது எங்களுடைய தொடர்பு வருஷம் எத்தனை ஆச்சுன்னு பாருங்கள். குமரியனந்தன் சொல்லுவார், வித்தகன் கைப்பட்டால் விறகு கட்டையும் ஆகுமான்னு சொல்லுவார்கள். அதுபோன்று விறகு கட்டையை கூட மேன்மைப்படுத்துவதற்கு கழிவுள்ள தலைவர்களாக்கும் நம்மோட தலைவராகவும் இப்போ இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு நம்ம நன்றி செல்வதற்கு மாதந்தோறும் வர வேண்டும், சந்தோஷமாக இங்கே வந்து அவரை தரிசிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் இத்திரையும் இணக்கமாயிட்டும், தெய்வீகமாயிட்டும், எளிமையாயிட்டும். ஒரு பெரிய மகான், லீடிங் லாயர், ஆல் இண்டியா கன்னியாகுமரி ஜில்லையில், அவர் நம்மளோடு பழகிறார் என்று சொன்னால் முடிகளெல்லாம் எழும்புது. சாதாரண காரியம் இல்லை. இன்றைக்கி அது எனக்கு செல்லுவதற்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதும் சாதாரண காரியம் இல்லை. அவ்வளோ ஒரு லீடிங் லாயர் ஆத்மீகத்தில் சேர்ந்து நமக்கு எல்லோருக்கும் நான் மட்டும் வளர்ந்தால் போராது, நமக்கு இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்றுள்ள ஏக உத்தேசத்தோடு இங்கே வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்திருக்காரு என்று நான் வரும்போதும் வீட்டில் இருக்கும்போதும் சிந்தித்து கொண்டே இருப்பேன். உண்மையிலே யாருக்காக வசந்த மாளிகை யாருக்காக என்று சொன்னார்கள், அதுபோல் மக்களுக்காக.
அவருக்காக 1% தான் இருக்கும். 99%ம் எங்களை போல பாமர மக்கள், தொழில் செய்கின்றவர்கள், தப்பு செய்துட்டு எங்கே போய் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கின்றவர்கள், அது ஏழையாக இருந்து பணக்காரன் அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு பணக்காரலாக இருந்து ஏழாகி போனேன்னு அப்படிப்பட்ட பல தரப்பு மக்கள் இங்கு வாரார்கள். நான் சுமார் 30 ஆண்டு காலமாக வந்து கொண்டிருக்கின்றேன். இங்கே வாரார்கள், தரிசனம் வாங்குகிறார்கள். காந்திய ரீதியில் ஏதொரு விதமான சவுண்டோ சச்சலையோ அல்லங்க நீ வா நாவானுள்ள ஒரு பேச்சு கூட இங்கே நடக்காத ரீதியில் என்னுடைய குருநாதன் நடத்தி கொண்டிருக்கிறாருன்னு சொன்னால் அங்கே தான் ஐயா இருக்குது தெய்வீகம். ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு உள்ளத்தில் தான் இறைவன் இருக்கின்றான் என்று சொல்லுவார்கள். அது ஒன்று அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இங்கு நமக்கு அருள் தந்து பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். சமயம் பார்க்க மாட்டார்கள். ஏன் இப்போ வந்தாங்க, வந்த உடனே அவர் நம்மோடு அன்பை காட்டுகின்றார்கள். அது எங்கே இருந்து ஐயா கிடைக்கும்? சுவாமிஜியை பார்க்க முடியாது, இப்போ வர முடியாது என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற போது எப்போ வந்தாலும் உயர் திரு காமராஜ் சுவாமி അദ്ദേഹம் அவர்களை பார்க்கலாம் என்று அழைக்கின்ற ஒரு 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 இதுண்டனால் காணிமடத்தில் தான் பார்க்க முடியும், வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனால் எங்களுக்கு இந்த அவசரத்தை தந்து நாங்கள் வரும்போது எங்களுக்கு இந்த மரியாதை தந்து எங்களுடைய கிருஷ்ணங்கோவிலே நல்ல மாதிரி வந்த காரியங்களை எல்லாம் நடத்தி தர வேண்டும் என்றும் எங்களுக்கு நீங்கள் சாந்தி அடைய வேண்டும்னு எங்களுடைய கிருஷ்ணங்கோவிலும் காணிமடத்தை போன்று இன்னும் கொஞ்சம் கூட வளரணும் என்றும் மனசால எங்களை வாழ்த்தி எங்களுக்கு அதுக்கு அருள் தரணும் என்று கேட்டு இங்கே வந்து பேசுவதற்கு இறைவன் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததும் என்னுடைய சுவாமிஜி அவர்கள் எங்களை எல்லாம் வரவேற்றதும் பார்த்து மகிழ்ச்சியோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய காலை தொட்டு நான் ஆசி பெற்று தான் ஆக வேண்டும், இல்லை என்றால் என்னை மன்னிக்க மாட்டார்கள். இந்த ஆண்டவனை வாழ்க சுவாமிஜி அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அனைவரும் மார்த்தாண்டம் பக்கத்தில் பேரை ஸ்ரீகிருஷ்ண சுவாமி திருக்கோயில் அங்கிருந்து வந்திருக்கின்ற நிர்வாகிகள். சுமார் ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னால் நம்ம திக்குறிச்சியார் மூலமாட்டு முதல்ல காணிமடம் நாங்கள் வந்தோம். எதுக்காக வந்தோன்னு சொன்னால், முதல்ல முதல் கும்பாபிஷேகம் கோயில் புதுசாக வச்சு கும்பாபிஷேகம் நடத்துறதுக்காக அவரை கெஸ்ட்டாக நாங்கள் இன்வைட் பண்ண வந்தோம். அந்த டேட்டிலிருந்து வந்த அன்னையிலிருந்து அவருடைய ஒரு முன்னால் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கட்டிப்பிடி வைத்தியம். அந்த கட்டிப்பிடி வைத்தியம் அப்படிங்கிற ஒரு செயல் இங்கே ஸ்பெஷலாக இருக்குது. ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு ஸ்பெஷல். அந்த கட்டிப்பிடிச்சு அந்த முதுகில் தட்டக்கூடிய ஒரு தட்டுதல், அதிகமாக உடம்புல இருக்கக்கூடிய நிறைய நோய், சத்தியம் ஒரு உடம்புல இருக்கக்கூடிய அதிக நோய்கள் அது தீர்ந்து போகிறது மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு வருது. இதுக்கு முன்னால் இருந்த கூட வந்திருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவர் அந்த முதுகுல தட்டுனா உடனே நிறைய நோய்கள் உடம்பில் அப்படி ஃப்ரெஷ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையிலே அந்த தட்டுகள் கிடைக்கிறதுக்கு நாங்கள் போய் கொடுத்து வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லை, அவரை பார்க்கணுன்னா இன்றைக்கி நிறைய பேர் கியூவில் நிற்காங்க. கரெக்டாக சாமி நாளை இருப்பீங்களா, நாங்கள் கண்டிப்பாக வருவோம்னு சொன்னதுக்காக எங்களுக்கு நேரம் ஒதுக்கி எங்களுக்கு டைம் தந்திருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் செய்த பாக்கியம். அது மட்டும் இல்லை, இவ்வளவு முன்னுரிமை கொடுத்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உலக பிரசித்தி பெற்ற காணிமடம் என்கிற ஒரு இடத்துல ஒரு மந்திராலயத்தில் எங்களை இந்த அளவு மரியாதை கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலே நாங்கள் செய்த புண்ணியம் தான். எங்களுடைய கிருஷ்ணன் கோயிலில் அவர் வருஷம் வாரது மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். போன வருஷம் வந்தாங்க, பல வருஷங்கள் வந்தாங்க. வாரது நம்ம இடத்துக்கு நாங்கள் ஒரு புண்ணியம் நினைக்கிறோம். போன வருஷம் வரும்போது அங்கேருந்து நிறைய தாய்மார்கள், நிறைய பெரியவர்கள் எல்லாம் அவர்கிட்ட ஆசி வாங்கினாங்க. இப்போ கூட அவங்கள நிறைய பேர் கேட்காங்க, இன்னொரு சாமி எப்போ வருவாங்க, இல்லை அங்கே ஃப்ரீ அவர் எப்போ பார்க்க முடியும் அப்படிலாம் எங்கள்கிட்ட கேட்காங்க. அப்போ அவங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக இந்த திருவிழாவில் அவரை நாங்கள் கெஸ்ட் அங்கே கொண்டு வருவோம், நீங்கள் கண்டிப்பாக அவங்கள்ட்ட நீங்கள் ஆசி வாங்குங்கன்னு சொல்லி அவங்கள நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் அவரை டேட்டுக்கு வாங்கிட்டு தான் வருவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் சொன்ன டேட்டுக்கு வரேன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இந்த ஒரு புண்ணியத்தோடு தான் எங்களுக்கு ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக போகிறோம். மேலும் இந்த மந்திராலயத்துக்காக நாங்கள் நிறைய கடமைப்பட்டிருக்கோம். சாமி இந்த அளவு எங்கள்கிட்ட அன்பாக இருக்காங்கன்னு சொன்னால் உண்மையிலே நாங்கள் அத்தனை பேரும் கொடுத்து வச்சவங்க தான். கண்டிப்பாக இந்த சாமியினுடைய இந்த மந்திராலயம் மேலும் உலக பிரசித்தி பெற்று வளர வேண்டும் என்று சொல்லி பேரை கிருஷ்ண சுவாமி கோயில் நிர்வாக கமிட்டி சார்பாக நாம் கேட்டுக்கொள்கின்றேன். இதெல்லாம் சாதாரண இது இல்லை. ஆடாதாரை ஆட வைப்பார், கூடாதாரை கூட வைப்பார் சத்துக்குருநாதன். நம்ம நினைத்த நேரத்தில் அவங்க வந்துட்டாங்க.
நாங்கள் அதுக்காக வேண்டி உங்களுக்காக வேண்டி காத்திருக்கேன். டேட்டை சொல்லிட்டீங்க, இன்னும் வர்றதில் முன்ன பின்ன இருக்கும். நம்ம அதனால நம்ம ரெடியாக இருப்போம்னு சொல்லி தம்பி செல்வகுமாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லோரும் கண்ணன் எல்லோரும் ரெடியாக இருக்கோம். அதனால் இது பூர்வ ஜென்ம புண்ணியம், இது உன்னை கண்டது போன ஜென்ம வாசனை. முந்தின ஜென்மாவில் வாங்க சாமி வாங்க. மனமறியா மொழியிலே பேசி நின்றது உங்கள் மலர் முகத்தை மறுபடியும் பார்க்கிறது. அதனால் எல்லாம் தெய்வ தொடர்பு உள்ளது. அது நம்ம தொடர்பு மேல் மேலும் விரிவடையும், எப்பவும் வரும், விரிஞ்சி பொங்கி ததும்பி பூரணமாக கிடைக்கும். எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு. ஒரு பாட்டு பாடிக்கணுமா? செல்வமார் ஒரு பாட்டு பாடுங்க.